நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது 7வது மாதம் வளைகாப்பு போட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது இந்த வெந்தயக்களி. அதுக்கப்புறமா நானும் செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு இந்த களியெல்லாம் செஞ்சு அவ்வளவா பழக்கம் இல்லை அப்படின்றதுனால நான் செய்யவே கிடையாது. இன்றைக்கி எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் 1/4 டம்ளர் வெந்தயமும் நைட்டே ஊற வச்சுட்டு 2 கப் கருப்பட்டி போட்டால் சரியாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு 1½ கப் அளவுக்கு தான் சேர்த்தேன். ஸோ வெந்தயத்தையும் அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சிட்டு அதில் கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியும் வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு குழியை பறித்து மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே அல்வா மாதிரி லபக்கு லபக்குன்னு உள்ளே போய்க்கிட்டே இருக்கும். கூடவே கொஞ்சமாக இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.